லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்று 21 நாட்கள் ஆகின்றன. அரசு நிர்வாகத்தில் விஜய்க்கும் அவரது அமைச்சரவைக்கும் அனுபவம் இல்லை என்பதால் இந்த குறுகிய நாட்களில் அதனை கற்றுக்கொள்வது இயலாது என்றாலும் கூட அதிகாரிகள் மத்தியில் அதிருப்திகளை எதிர்கொள்கிறது தாவேக அரசு. இது குறித்து சீனியர் IAS அதிகாரிகள் சிலரிடம் நாம் பேசிய போது, அரசு நிர்வாகம்ங்கிறது கடல் மாதிரி, எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் அதில் ஏதேனும் குறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் சில மாதங்களாகும் என்றாலும் சில விஷயங்களை முதல்வர் தவிர்த்திருக்க வேண்டும். அதாவது, தமிழக அரசின் நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. 10 லட்சம் கோடிக்கும் அதிகமாக கடன் சுமை அதிகரித்து கிடக்கிறது. அப்படி இருக்கையில் முதல்வர் தான் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி தெரியவில்லை. உதாரணத்திற்கு, அண்மையில் பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லிக்கு சென்றபோது சஃபாரி எனும் தனியார் நிறுவனத்தின் தனி ஃப்ளைட்டை வாடகைக்கு எடுத்து சென்றார். இதற்கான ஃப்ளைட் வாடகை மட்டும் 67 லட்சம் ரூபாய். தவிர பைலட், கோ பைலட் உள்ளிட்ட விமான சிப்பந்திகளுக்கு சம்பளம் தனி. மொத்தத்தில் இந்த டெல்லி பயணத்திற்காக தனியார் நிறுவனத்தின் ஃப்ளைட்டை பயன்படுத்திய வகையில் 75 லட்சம் ரூபாய் செலவு. இது மக்களின் வரிப்பணமான அரசு பணத்திலிருந்து தான் செட்டில் செய்யப்படும். மக்களின் பணத்தை தொடமாட்டேன் என கர்ஜித்த முதல்வர் விஜய் தனி ஃப்ளைட்டிற்கான வாடகையை தனது சொந்த பணத்திலிருந்து செட்டில் செய்ய வேண்டும். செய்வாரா? எனது ஆட்சியில் என்னை தவிர வேறு அதிகார மையம் இருக்காது என்றும் சொன்னார் விஜய். ஆனால் தனது கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமியையும் தனது நண்பரான தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டியையும் ஆலோசகர்களாக நியமித்திருக்கிறார் முதல்வர். ஆனால் இதற்கான அரசாணை இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை. ஒருவேளை அவர்கள் இருவரும் ஆலோசகர்களாக நியமிக்கப்படவில்லை என அரசு தரப்பில் மறுப்பு சொல்லப்பட்டால் அவர்கள் ஏன் அரசு நிர்வாகத்தில் தலையிட வேண்டும்? அதாவது, தலைமைச் செயலாளர் சாய்குமார் அனைத்து துறை செயலாளர்களிடமும் நிர்வாக ரீதியாக ஜான் ஆரோக்கியசாமி உங்களை கான்டாக்ட் பண்ணுவார், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என வாய்மொழி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன்படி ஜான் ஆரோக்கியசாமியின் தலையீடுகள் அரசு நிர்வாகத்தில் அதிகரித்துள்ளன. சமீபத்தில் IAS IPS அதிகாரிகளின் இடமாற்றம் ரிலீஸ் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இடமாற்றத்தில் ஜான் ஆரோக்கியசாமியின் உத்தரவுகள் தான் அதிகம். மேலும் ஒரு துறையின் செக்ரட்டரிக்கு சில உத்தரவுகளை சொல்ல வேண்டும் என நினைக்கும் ஜான், தம்மிடம் இருக்கும் ஒரு நபரிடம் ஒரு செல்போனை கொடுத்து சம்பந்தப்பட்ட IAS அதிகாரியை சந்திக்க சொல்கிறார். சந்திப்பும் நடக்கிறது. அப்போது அந்த நபர் தம்மிடம் உள்ள செல்போனிலிருந்து ஜானுக்கு போன் செய்து அதனை துறையின் IAS அதிகாரியிடம் கொடுக்கிறார். அவரிடம் சொல்ல வேண்டியதை சொல்கிறார் ஜான். இத்தகைய ஆட்டிடியூடை IAS அதிகாரிகள் ரசிக்கவில்லை. நிர்வாகத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர் நம்மிடம் கேள்வி கேட்பதா, தங்களுக்கு உத்தரவிடுவதா என்கிற ஆதங்கம் IAS அதிகாரிகளிடம் கனமாக எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. அரசு நிர்வாகத்தில் முதல்வர் விஜய்க்கு அனுபவம் இல்லைதான். ஆனால் இது ஒரு குறை கிடையாது. அவருக்கு நிர்வாகத்தில் உதவ ஆலோசகர் தேவைப்பட்டால் அவருக்கு தெரிந்த பொருளாதார நிபுணர்களையோ அவருக்கு தெரிந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளையோ வைத்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் இதற்கு மாறாக விஜயின் நிர்வாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் முதல்வராக இருந்தபோது தனக்கு உதவியாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகளை தனது செயலாளராக வைத்துக் கொண்ட நிகழ்வு உண்டு. அதேபோல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது IAS ரீதியான நிர்வாகத்தை கவனிக்க ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சீலா பாலகிருஷ்ணனையும் IPS உள்ளிட்ட உள்துறை தொடர்பான சட்டம் ஒழுங்கை கவனித்துக் கொள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ராமானுஜத்தையும் தனது அரசின் ஆலோசகராக நியமித்துக் கொண்டார். இப்படி அரசு நிர்வாகத்தில் தனக்கு உதவி செய்ய ஓய்வு பெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகளை கலைஞரும் ஜெயலலிதாவும் வைத்துக் கொண்டனர். ஆனால் முதல்வர் விஜய் தாவேகாவின் தேர்தல் வியூக வகுப்பாளரையும் தனது நண்பரான தொழிலதிபரையும் ஆலோசகர்களாக வைத்திருப்பது எப்படி நிர்வாகத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்கும்? நிர்வாகத்தில் இவர்களின் தலையீடுகளை அனுமதிப்பதன் மூலம் விஜய் அல்லாத மற்றொரு அதிகார மையத்தை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் முதல்வர் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி, விஜயின் மேலாளர் ஜெகதீஷ் என 5 அதிகார மையங்கள் ஒவ்வொரு விவகாரத்திற்கென தனித்தனியாக செயல்படுகின்றன. பதவியேற்கும் போது கொடுத்த உறுதிமொழியை மறந்து வருகிறார் விஜய் என்று ஆதங்கத்துடன் சுட்டிக்காட்டுகிறார்கள் IAS அதிகாரிகள்.
கோட்டையில் முதல்வர் விஜயை தவிர்த்து மற்ற அதிகார மையங்களின் ஆதிக்கம் தலை தூக்கியுள்ளன. துறையின் அமைச்சர்களை தாண்டி இந்த அதிகார மையங்கள் தான் சூப்பர் மந்திரிகளாக அட்ராசிட்டி பண்ணி கொண்டிருக்கின்றன. கோட்டையில் எங்கு திரும்பினாலும் இவர்களின் அதிகாரம் பற்றிதான் ஒரே பேச்சாக இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததும் அதிகார மையங்களின் லீலைகள் பல அம்பலமாகும் என்கிறது தலைமைச் செயலக வட்டாரம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.